மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ட்ரீமி வேர்ல்ட். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ மறக்காம சேனலையும் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபுல் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால வந்து வியூஸும் எதுவுமே புஷ் ஆக மாட்டேங்குது. ஸோ சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம சேனலில் யாரா புதுசாக இன்னைக்கு இருக்காங்க அப்படின்றது பார்க்குறீங்க. ஸோ இவங்க வேற யாருமே இல்லை, இவங்க என்னுடைய சிஸ்டர் தான். ஸோ என்னுடைய அக்கா தான் இங்கே இருக்காங்க. ஸோ ஏன் நாங்கள் 2 பேர் இருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அது ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நாங்க சொல்றோம். சோ நாங்க வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு எங்களுடைய லைஃப்ல வந்துட்டு ஒரு ரியல் லைஃப்ல, ஓகேங்களா, ரியல் லைஃப்ல வந்துட்டு நாங்க என்ன கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிருக்கோம் அப்படின்றது தான் வந்துட்டு நாங்க வந்துட்டு இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறோம். பிகாஸ் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம் ஆல்ரெடி. சரி, நம்ம மட்டும் ஏன் பேசணும், ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சேர்ந்தே சொல்லிடலாமே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு உங்களுக்கும் சேர்ந்தே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து இப்போ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்குள்ளே நாங்களும் போய் ஒரு லொக்கேஷன்ல செட் ஆகி உட்காந்துடுறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து எங்களுடைய ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட சொல்லலான் இருக்கோம். ஸோ இது வந்து பர்சனலாக வந்துட்டு எனக்கு வந்து இம்பேக்ட் ஆனதை விட வந்துட்டு எங்கள் அக்காவுக்கு தான் வந்து இம்பேக்ட் ஆயிருக்கு. ஸோ நானே வந்துட்டு ஷாக்காக வந்துட்டு இப்படியெல்லாம் உனக்கு நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி கூடயே தான் இருக்கேன். பட் ஆனால் எனக்கே தெரியல, நானே இப்படிதான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு எப்படி சொல்றது, உங்களுக்கு அந்த ஒரு அட்மாஸ்பியர் எல்லாமே கொண்டு வரணுன்றதுக்கு தான் நாங்கள் ஃபுல் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெறும் அந்த கேமராக்கான லைட்டு மட்டும் நாங்கள் வச்சுட்டு பேசுகிறோம் உங்ககிட்ட. ஸோ நீங்களுமே அதை வந்துட்டு நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற ஒரு ரீசனுக்காக தான், ஓகேங்களா? சரி சொல்லு, நீ சொல்லு. லைக் உனக்கு வந்துட்டு நீ வந்துட்டு இப்போ நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கியா, இல்லை ஒரு வாட்டி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கியா இந்த மாதிரி? நான் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு சின்ன ஏஜ்னு சொல்லும் போது, அது ஃபஸ்ட்டு டைம் நடக்கும் போது அது நம்ம மனசுக்குள்ளே இன்னும் ரொம்ப ஆழமாக பதியும். அந்த மாதிரி ஆழமாக பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் இப்போ சொல்கிறேன். என் விஷயத்தில் நிறைய பதிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் எல்லாமே என் மைண்டில் அப்படியே A to Z அப்படியே இருக்குது எனக்கு. அப்படி அதை நான் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இரு, உனக்கு பக்கத்தில் யாரும் ஃபோக்கஸ் ஆகுறாங்க. அந்த பாக்ஸ் தெரியுதா? பயப்படுத்தாரு. எப்போ போயிடுச்சு பாரு அந்த பாக்ஸு. என் தங்கச்சி இப்பயே பயன்படுத்துற, எனக்கு பயமா இருக்கு. இப்ப வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரி நிறைய தடவை என் கூட யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு இது வந்து எனக்கு நிஜமாலே சொல்லும் போது எனக்கு இப்ப சிரிப்பு வருது. பட் இப்ப கரண்டா இந்த வீடியோ ஷூட் பண்ணும் போது நான் சொல்றேன், இது நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இப்ப வந்துட்டு நாங்க 2 பேர் தான் இருக்கோம். எங்க 2 பேர் தான் வந்து ஆக்சுவலி கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா வந்துட்டு ஃபோக்கஸ் வந்து இவளுக்கு பக்கத்துலயே ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இது இப்ப நாங்க கரண்டா இப்ப இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இத பேசிட்டே இருக்கும்போது நாங்க வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமவா இல்லையா? கண்டிப்பா. நான் பார்த்துட்டு இப்ப எடுத்து இப்படி தட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த பில்லோ வந்து எடுத்து இப்படி எப்போ அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து அந்த ஃபோக்கஸே வந்துட்டு இதாச்சு. இவ மேலேயே ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு, அது பக்கத்துலயே வந்து ஃபோக்கஸ் காட்டிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போவே பயப்பட ஆரம்பிக்கிறேன், என்னன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி எப்பவுமே நான் தனியாக இருக்கும் போது என் கூட யாரோ ஒருத்தவங்க தனியாக கூட ட்ராவல் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய இன்சிடென்ட் சொல்லும் போது அவங்க அதெல்லாம் இல்லை, ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. நானும் விட்டுருக்கேன் இந்த மாதிரி. ஆனால் நான் டில் ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஏஜ் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் கூட யாரோ வந்து இருக்காங்க, ஃபீல் ஆகுது. இப்போ இவ சொல்லும் போது நான் நோட்டீஸ் பண்ணல. ஆனால் அவள் பொறுமையாக சொல்லும் போது பக்கத்தில் பேர ஃபோக்கஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது சீரியஸாக நான் திரும்பி பார்க்கும்போது எதுவுமே தெரியல. ஆனால் அதில் எனக்கு அது ஃபோக்கஸ் ஆச்சு. திரும்பி பேசிட்டே இருக்கும் போது அது ஃபோக்கஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இது எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நான் சொல்ல வேண்டிய வர விஷயத்த மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ கரண்டா ஃபோக்கஸ் ஆகல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஆகல. பட் நடுவுல வந்து அந்த சைடு ஆகிட்டு போகுது. இப்போ வரைக்குமே வந்துட்டு எங்க 2 பேர் ஃபோக்கஸ்ல தான் இருக்குது ஆக்சுவலி. லைக் நம்ம பேசினா ஃபோக்கஸ் ஆகும். சிங்கிள் பர்சன் யாராவது 2 பேர் இருந்தாலும் சிங்கிளா யாராவது ஒரு பர்சன் வந்து பேசினா ஃபோக்கஸ் ஆகும்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து ஃபோக்கஸ் வந்து எங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அடிக்கடிக்கு வந்துட்டு போது எங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது.
லைட்டு போட்டு எனக்கு ரொம்ப சரி பயம். இது மட்டும் முடிச்சிடலாம், பயப்படாத, நானும் கூட இருக்கேன். ஸோ இல்ல வேற காஸ்டியூம்லாம் வேற அந்த எஃபெக்ட்ல இருக்கணும்னு போட்டுட்டுலாம் வேற வந்தா எனக்கு அதுதான் எனக்கு ஏதாவது ரோசரி ஜமால் ஏதாவது பயப்படாத, நான் தான் இருக்கல. ஓகே ஃபைன், சரி ஓகே சாரி. ஸோ நம்ம விஷயத்த பேசிடலாம். சரி ஓகே, நீ இவ்வளோ இது சொன்ன, உனக்கு உங்க கூட யாரோ டிராவல் பண்றாங்க, நல்லா கூட எங்க வீட்லயும் கூட்டிட்டு வந்துட்டியா என்னன்னு தெரியல, இங்கே டிராவல் பண்ணி பக்கத்துல உட்காந்து இருக்கு. ஸோ நீ வந்துட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம் பத்தியா, லைக் உனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்ல உனக்கு வந்து, அப்ப இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, நம்பியிருக்க மாட்டேன், நம்பலாமா வேண்டாமான்றதும் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேவா, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் இருந்திருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உனக்கு வந்து ஃபீல் ஆச்சு, எந்த விஷயம் ஃபீல் ஆச்சுன்றதை மட்டும் ஷேர் பண்ணலாம் இப்ப நம்ம. ஆக்சுவலி நான் என்னோட பாஸ்ட்ல வந்து ஸ்கூல் நேம் சொல்ல விரும்பல. ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கூல். ஏன்னா நான் வந்து 9th படிச்சுட்டு இருக்கேன். அப்போனா என்னது ஸ்கூல்ல இன்சிடென்ட். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து பேய் இருக்கு, அது இருக்கு, சுடு. இது வந்துட்டு நான் வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு கதையை வந்து டெஃபினட்டா கேட்டிருப்பீங்க. எல்லாருடைய ஸ்கூல்லயும் ஒரு பேய் கதை டெஃபினட்டா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு எல்லாருடைய ஸ்கூலுமே வந்துட்டு ஒரு சுடுகாட்டுல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். நீங்க எங்க போய் இது யாருக்கிட்ட கேட்டாலும் டெஃபினட்டா இந்த ஸ்டோரி சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி சுடுகாடா தான் இருந்துச்சு, சுடுகாட்டுல இருந்து தான் நம்ம ஸ்கூல் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் ஸ்கூல்ல அப்படி மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா ஸ்கூல்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேய் கதை இல்லாம இருக்காது, டெஃபினட்டா இருக்கும். பட் இவளுக்குமே வந்துட்டு இது வந்துட்டு கதையா சொல்ல, பட் இவ வந்து இவ்வளவு சீரியஸா சொல்லும் போது வந்துட்டு லைட்டா வந்துட்டு எனக்குமே தோணுது இது கதையா இருக்காதுன்ட்டு. பிகாஸ் வந்துட்டு இப்போ இதில் சொல்ல போகிறதுனால வந்துட்டு அந்த பர்டிகுலருடைய பர்சனுடைய ஒரிஜினல் நேமும் நாங்கள் வந்து ரிலீவ் பண்ண மாட்டோம், பண்ணவும் கூடாது அது ஆக்சுவலி. ஸோ அந்த பர்சனுக்கான ஒரு ஃபேக்கான நேம் நாங்களே ஒன்று வச்சுட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் படித்த ஸ்கூலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து அது இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ரிலீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாகவே இல்லை. ஸோ நாங்களாக வந்துட்டு அந்த ஒரு பர்சனோட நேம் வந்து நாங்களாக ஒரு ஃபேக் நேம் வச்சு தான் சொல்லுவோம். பிகாஸ் அந்த பர்சனோட ஒரிஜினல் நேம் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ நாங்கள் சொல்லவும் மாட்டோம். நான் நேம் சொல்றதை விட நான் அவங்கள வந்துட்டு அக்கான்னு தான் நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு நேம் தேவைப்படாது. ஸோ நான் அக்கான்ற இதுலேயே நான் சொல்லும் போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு எல்லாருக்குமே ஸ்கூல் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம சீனியர் இருப்பாங்க. அந்த மாதிரியே இருக்கும் போது தான் நான் ஸ்கூல் டைமில் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் அதிகமாக பண்ணுற ஒரு பர்சன் நான். இந்த மாதிரி வந்து எனக்கு ஜூனியரும் ரொம்ப க்ளோஸு, சீனியரும் ரொம்ப க்ளோஸு. ஸோ அதனால சீனியர் கிட்ட நான் அதிகமாக நான் பழக ஆரம்பிப்பேன். ஏன்னா அடுத்த கிளாஸ் போகும்போது கிளாஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, மிஸ்ஸுங்க எப்படி இருப்பாங்க, ஏது இருப்பாங்க, எந்த டீச்சர்ஸ் நம்மளுக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, அதனால கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஆகி நிஜமாலே அதுக்காக தான் தெரிஞ்சுக்கியா. அந்த மாதிரி மோஸ்ட்லி நம்மளுக்கு சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் தான். ஆனால் இந்த அக்காவை வந்துட்டு எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு தெரியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே, ஏன்னா நியர்பை ஹோம், அது பக்கத்து வீடுன்றது சொல்லுவாங்களா, பக்கத்து வீடுன்ற மாதிரி கொஞ்சம் தெரியும். பக்கத்து வீடுனா எங்க வீடு இங்க இந்த அவங்க வீடு இங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சரௌண்டிங்ல, அந்த ஏரியா சரௌண்டிங்ல இருக்கு. நானுமே அவங்கள பார்த்திருக்கேன் நானு. பட் நான் இவ்வளவு அளவுக்கு நான் வந்து அட்டாச் கிடையாது. பட் நானுமே அவங்கள பார்த்திருக்கேன், பேசுவேன், சிரிப்பேன், அவ்வளவுதான். மற்றபடி இவ வந்துட்டு இந்த அளவுக்கு க்ளோஸ் வந்து கிடையாது. நான் ரொம்ப க்ளோஸ், பயங்கரமான க்ளோஸு. அந்த மாதிரி க்ளோஸாக ரொம்ப இருக்கும் போது ஜாலியாக பேசுறது, வீட்டுக்கு கிளம்பும் போது எப்பவுமே அவங்க பாய் சொல்லிட்டு போவாங்க. அதேமாரி இன்டர்வல் டைம், பிரேக் டைம்லலாம் பார்க்க வருவாங்க, பேச வருவாங்க. ஆனுவல் எக்ஸாம் டைம் இருக்கும். 9th ஸ்டாண்டர்டில் ஆனுவல் எக்ஸாம் டைம்லாம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 9th ஸ்டாண்டர்டில் ஆனுவல் எக்ஸாம் டைம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த டைம் வந்து அந்த அக்கா வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்க வீட்டில் அதை சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ஸ்கூலில் அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். இந்த மாதிரி அந்த அக்கா இறந்துட்டாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு என்னை கேட்டாங்க நிறைய பேர். ஏன்னா நான் அவங்ககிட்ட பேசினால நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, எப்படி நடந்தது ஏது நடந்தது தெரியும். உன் வீட்டு பக்கத்தில் இருக்கேன், நீ எப்போ பாரு பேசுவே, ஏன் இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. நான் அக்கான்றது தெரியும், பேசுவேன். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிறது என்ன விஷயம் நடக்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. நான் சின்ன பொண்ணுலாம், மேபி அவங்களும் சொல்ல வேணாம்னு நினச்சிருக்கலாம்.
என்கிட்ட சொல்லலை, எதுவும் ஷேரும் பண்ணலை. நான் பேசிகிட்டு இருந்தேன் நார்மலாக. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டேன்னு சொல்லும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, செம்ம க்யூட்டாக இருப்பாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்க அழகாக டிசைனாக பொட்டுலாம் வைப்பாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப அந்த இதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கும் அவங்கள பார்க்கும் போது. செம்ம கலராக இருப்பாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது இறந்துட்டேன்னு எனக்கு சுத்தமாக நம்பவே என்னால் முடியல. அப்புறம் நான் ஆனால் அவங்க வீட்டுக்கு டெத்துக்கு போகவும் இல்லை. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டு டெத்துக்கு வந்தாங்க. வரும்போது ஏன்னா எங்கள் அம்மா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. அதுவும் அந்த ஏஜ் 9th படிக்கிற ஏஜ்னால் என்ன வயசு இருக்கும் நம்மளுக்கு, சுத்தமாக எங்கேயுமே வீட்டை விட்டே அலோவ் பண்ணது கிடையாது, போகவும் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு நார்மலாக எக்ஸாம் எழுதியாச்சு, முடிஞ்சாச்சு, அது நார்மலாக போயிட்டே இருந்தது. எல்லாரும் வந்துட்டு ஸ்கூல் டைம் வந்து இந்த மாதிரி வந்து அந்த அக்காவை பார்த்தேன் எல்லாரும் சொல்கிறாங்க, என்னடா இது சும்மா, ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். அதனால் வந்து எல்லாரும் சொல்கிற கதை தான், ஏதோ வாஷ்ரூமில் இருக்கும் அது இருக்கும். நான் அதுவும் பெருசாக எடுத்துக்கல. சரி எல்லாம் சும்மா கதை சொல்கிறாங்க விளாடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் வந்துட்டு ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது கூட நம்பலை, நான் விட்டுட்டேன். நான் ரொம்ப சீரியஸாக எடுக்கல. அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத்தாக ஆகிடுச்சு, அதை பற்றி பேசவும் ஆகலை. கிட்டத்தட்ட எனக்கு நான் 10th போகிறேன், 10th போய் எனக்கு பப்ளிக் எக்ஸாம் வர டைமில் நான் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்லாம் கிடையாது, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு வைப்பாங்க எங்கள் ஸ்கூலில். ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டு இருக்கும் போது நான் படிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பிரேக் டைம்னு இருக்கும், 7 o'clock அப்படின்றது பிரேக் டைம்னு இருக்கும். 5:30 to 8 o'clock வரைக்கும்ன்ற ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். எனக்கு வந்து மனசில் வந்து ஒரு விஷயம் பட்டுட்டே இருந்தது. இந்த மாதிரி வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு விஷயம் வந்து சொல்லி அந்த இன்ஸ்டிங் வந்து நம்மளுக்கு தோணும் பார்த்தீங்களா, ஏதாவது நடக்குதுன்னா முன்னாடி நம்மளுக்கு தோணும் பார்த்தீங்களா நடக்க போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து இவளுக்கும் வந்துட்டு மனசுல ஏதோ வந்து தட்டிக்கிட்டே இருந்திருக்குது. இந்த மாதிரி இங்கே பாரு என்னை பார்க்க கூட வரல, பார்க்க கூட மாட்டியா அப்படின்ற மாதிரி எனக்கு அது ரொம்ப சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்னன்னா இவங்க இவ்வளோ நாள் இந்த பேச்செல்லாம் இல்லவே இல்லை, திடீர்னு வந்து ஏன்னா ஸ்டடீஸில் பப்ளிக் எக்ஸாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸ்டடீஸில். ஏன்னா நான் அந்த டைமில் வந்துட்டு என்னடா இவங்க வந்துட்டு எனக்கு பார்க்கவே முடியல, திடீர்னு வராங்களே, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் எல்லோரும் வாஷ்ரூம் போகிறாங்க, நானும் கூட ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். எல்லாரும் வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குதுன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. நானும் சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட இது சவுண்டு கேட்குறோன்னே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பசங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஒன்றா போகிற 4-5 பேர் போகிறோம். பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்பி ஓடி வராங்க. இவங்க ஏன்டா ஓடி வராங்க, சவுண்டு கேட்குது போல், அவங்களுக்கு ரியலாக சவுண்டு கேட்குது போல். ஆனால் எனக்கு அந்த சவுண்டெல்லாம் எனக்கு கேட்கவே இல்லை. பசங்கன்னா லைக் பாய்ஸ் கிடையாது, கேர்ள்ஸ். பண்ணிக்கிறோம். என்னடா இது ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்ற ஒரு இதுவாக இருந்தது. நான் என்ன பண்ணேன், அவங்க சவுண்டு கேட்குறாங்க போல், ஏதாவது ஓடும்போது நம்மளும் பின்னாடி தானே ஓடுவோம். அந்த மாதிரி ஓடுற டைமில் என்ன ஆச்சு, எனக்கு காலில் அடிபட்டுச்சு, கட்டை விரலில் அடிபட்டு ஸ்லிப்பர் பிஞ்சு எனக்கு வந்து பிளட்டு வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பேய்க்கு வந்து ரொம்ப பிளட் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க. எனக்கு இதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி வந்து காலில் அடிபட்டுருச்சு. நான் சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே, நீங்கள் போங்க, ஏன்னா இவங்க பயந்துட்டு வரமாட்டுறாங்க. நான் கூப்பிட்டு பார்த்தா வரல. என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த அந்த ப்ரேயர்லாம் இருந்துச்சு, நான் அதை ப்ரேயர் பண்ணிவிட்டு ஞாபகத்தில் வச்சுருக்கேன். என்ன ஆக போது ஒன்றும் இல்லை, ஏன்னா அம்மா அப்பா நம்மளுக்கு சொல்கிற ப்ரேயர்லாம் ஞாபகம் இருக்கும்ல, அது மாதிரி அம்மா சொன்ன ப்ரேயர் ஞாபகம் இருக்குது. சொல்லிவிட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சரி என்ன இருக்குது, ஏன்னா ரோசரி கையில் இருக்குது, ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் போயிட்டுருக்கேன். ரத்தம் ஃபுல்லாக காலில் ஒழுகுது. அப்படியே நான் போய் டேங்க் மாதிரி இருக்கும் வாஷ்ரூமில், அதில் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்து நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு சவுண்டு இந்த மாதிரி, ஏன்னா என்னோடய வாஷ்ரூமுக்கு பக்கத்துலேயே கிணறு, அதுக்கு மேலே அவங்க படிச்சிருந்த கிளாஸு, என் அக்கா படிச்சிருக்க கிளாஸில் நானும் படிச்சிட்ருக்கேன், சேம் கிளாஸில் சேம் செக்ஷனில். ஆனால் நடுவில் நான்
ஏன்னா அன்டைம்லலாம் நம்ம போக மாட்டோம்ல, மார்னிங் டைம்ல சும்மா அந்த சைடுலாம் போகிறது இருக்கு. ஆனா ஏன்னா அந்த சைடுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 6 o'clock தாண்டிச்சுனாலே ரொம்ப இருட்டா இருக்கும். அவ்வளவு வெளிச்சம் இருக்காது. இன்னொன்னு இருட்டு ஜாஸ்தி. இன்னொன்னு அந்த அக்காவோட பேரு தான் ஃபுல்லா அங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரு அந்த அக்காவோட பேரு தான் ஃபுல்லா. நான் இந்த மாதிரி சும்மா போறது விளையாடுறது பேச அப்படி இருந்துச்சு. காலில் இந்த மாதிரி அடிபட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா அந்த இதை வச்சு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சவுண்டு, இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, பாருன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. பாருன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம ஏன்னா ரோசரி வச்சிருக்கோம்ல கையில, ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம்ல, சரி சும்மா ஜஸ்ட் நான் திறந்து, ஏன்னா நான் இப்பயும் ஏன்னா ஜீசஸ் இருக்காங்க, அது மீறி நம்மளுக்கு எதுவும் இது இல்லை. அந்த மாதிரி பார்க்க சொல்லும் போது நான் பார்த்தேன், அவங்க நின்று அவங்க சந்தனம் வச்சுருப்பாங்க, பொட்டு டிசைனில் பொட்டு வச்சு சந்தனம் வச்சுருப்பாங்க. அவங்க பார்க்கும்போது அப்படியே அவங்க முகத்தில் எப்படி சொல்கிறது, ஆனால் அவங்க இறந்தது வந்து சூசைட் பண்ணி இறந்தாங்க. அவங்க முகம் ரொம்ப பொலிவாக இருந்தது, ரொம்பவே பொலிவாக இருந்தது. பொலிவுனா பிரைட், அது இது அவங்க ஃபேஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சது, அவங்க யூனிஃபார்மில் இருந்தாங்க. அது மட்டும் நான் பார்த்தேன். நான் பார்த்து ரொம்ப இதாகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்லிப்பர்லாம் விட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். ஏன்னா பிஞ்சு போன ஸ்லிப்பரில் தேய்ச்சி மண்ணில் நடந்து போய் ஓடி வந்துட்டேன். கிளாஸில் வந்து உட்காந்தேன். பசங்களாம் கேட்டாங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, தனியாவா போயிட்டு வந்தேன் அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொன்னேன். ஐயோ, அவங்க வேற அடிக்கடிக்கு ஃபோக்கஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. எனக்கு வேற பயமா இருக்கு நீ சொல்ல. நீ வேணா பாரு, அங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனதொன்னே நான் இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இது ரொம்ப பெரிய ரிஸ்கான விஷயம். ஏன்னா இது நான் வந்து ரொம்பவே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் கூட இருக்க மாதிரி. இவங்கன்னு இல்லை, என் இன்சிடெண்ட்ல நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா தப்பு பண்ணாத மனுஷங்க யாருமே கிடையாது, கரெக்டா? அந்த மாதிரி தான் ஏதோ எனக்கு நிறைய விஷயம் யாரோ கூட இருக்க மாதிரி, என் அப்பா கிட்டேயே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கூட இருக்க மாதிரி இருக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் இருக்கு. நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது பகலில் சொல்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது, தங்கச்சி பயப்படுறா, எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அங்கே ஃபோக்கஸ் ஆகுது. இதை பற்றி நான் வந்து சொல்கிறதுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா சொல்ல வேண்டாம், இது கரெக்ட் இல்லைன்னு, டைம் கரெக்ட் இல்லைன்னு தோணுது. நான் இப்போ நான் சொல்கிற விஷயம், நான் ஸ்டார்டிங் கூட பார்க்கும் போது கூட சிரிச்சிருப்பேன் இது. ஏன்னா பயத்தை வந்து வெளியே காட்ட முடியாதுல்ல, சிரிச்சு நான் 2 பேர் தான் இருக்கும். அதனால நான் இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதோட விட்டுடலாம். ஓகே, பாய். இதை முடிக்கிறேன்னு நினச்சி இது பண்ணாதீங்க. பெரிய ஸ்டோரி இருக்கு. நீங்க அடுத்த இதுல எபிசோட்ல வேணும்னா சொல்லுங்க, நாங்க வந்து இத கண்டினியூ பண்ணிடுறோம். பிகாஸ் இப்ப கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. வீட்ல யாரும் இல்ல. அதுவும் இல்லாம இவ பக்கத்துல தான் அது ஃபோக்கஸ் ஆயிட்டே இருக்கு. என் சைடு கூட ஃபோக்கஸ் ஆகல. சொல்ல இவ பக்கத்துல தான் ஃபோக்கஸ் ஆகுது. எனக்கு அதுவுமே கொஞ்சம் வந்துட்டு என்னடா ஏதோ ஃபோக்கஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் தான் வந்துட்டு நானும் பில்டப் கொடுக்கறது எதுவுமே இல்லாத மாதிரி ஃபோக்கஸ் வந்துட்டு போகுது. அது டெக்னிக்கலா என்னன்னு எனக்கு தெரியல. சேம் டைம்ஸ் உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும், அடுத்த எபிசோட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க சொல்லுங்க. நாங்க அடுத்த எபிசோடா இதை போட்டு கண்டினியூ பண்றோம். நீங்களுமே இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய லைஃப்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற அப்படி ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப கூட பக்கத்துலதான் இருக்கு. நான் நிறுத்திக்கிறேன், கிளம்புறேன். பாய் பாய் கைஸ். உங்களை நான் அதோட அடுத்த வீடியோல பாக்குறேன். see you, tata, bye bye. do subscribe.